வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, சாம்பியன்ஸ் டிராஃபில ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து ஒரு முக்கியமான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் 5 நிமிடத்துல ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ் பிட்ச் ரிப்போர்ட், டாஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல உங்களுக்கு பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபுல்லா கம்ப்ளீட் அவங்களோட ஓடிஐ ரெக்கார்டு எப்படி இருக்கு, அவங்க பவுலர்ஸோட பேட்டில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா ஸ்டாட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அதுல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் முன்னாடி, ஒரு சில நாட்கள்ல லேட் ஆகும். பட் டெய்லி வந்து நம்ம கண்டினியூஸா அது கொடுத்துட்டே இருக்கும். விருப்பம் உள்ளவங்க மட்டும், ஸ்டாட்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே போல நீங்க யாரெல்லாம் இன்னமும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலையோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு நண்பர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஃபேண்டசி ஆப். நமக்கு அப்கமிங்ல ஐபிஎல் சீரீஸ்க்குலாம் நிறைய லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரீஸ் லீடர் போர்டு எல்லாமே கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ நல்ல ஆப், ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. குறிப்பா இந்த பிக் ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி இந்த பாப்பை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் போகும். அதுல வந்து 3-4 பாப்புக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு எது தோதா இருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து பிளே பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. யாரெல்லாம் இது வரைக்கும் ஸ்போர்டசில ஜாயின் பண்ணலையோ டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிட்ச் ரிப்போர்ட் நம்ம பாத்திரலாம். ஸோ இன்னைக்கு பிட்ச் ரிப்போர்ட் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் 5 மேட்ச் வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து இதே பிட்ச்ல தான் வந்து நடந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிச்சோட பவுண்டரி லைன் ஆஃப் சைடு வந்து 67, லெஃப்ட் சைடு 67, ஆஃப் சைடு வந்து 62, ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 79 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான், பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து, பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து சொல்லி எல்லா மேட்சோட ரிசல்ட் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஓவராலா இந்த பிட்ச்ல வந்து நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்கார்டு வைஸா 69 மேட்ச் வந்து ஆடி இருக்கிறாங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 35, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 33. ஒரு மேட்ச் வந்து டை ஆயிருக்கு. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 260 சொல்றாங்க. அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் 375, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் 75க்கு ஆல் அவுட் கூட ஆயிருக்காங்க சேம் பிட்ச்ல. ஸோ இது வந்து ஓவராலா இருக்கக்கூடிய ரெக்கார்ட் நம்ம பார்த்துட்டோம். கடைசியா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இந்த வெனியூல எல்லாருமே வந்து ஆடி இருக்கிறாங்க, இங்கிலாந்து பிளேயர்ஸ். பட் ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் ஆடல. இது எல்லாரோட இதுமே இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்கட். ஸோ டக்கட் வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்டோட ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஒரு 165 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாரு முதல் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா. அது முன்னாடி ஒரு ஓடிஐ ரிசல்ட் எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஆனாங்க. அதுலயும் நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடி இருக்கிறாரு. பட் இவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சுமே இன்டர்நேஷனல் ஆடல ஓடிஐல. அதே இந்த வெனியூல ஆடி இருக்கிறாரு. இந்த வெனியூல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, அதுவும் 165. ஸோ 165 ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து டக்கட்டோட செலக்டட் பெர்சன்டேஜும் நிறையவே இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டக்கட் வந்து இந்த மேட்ச்லயும் ஆப்கானிஸ்தானோட இனிஷியல் பவுலிங் ஒன்றும் பெருசா இல்ல. ஃபரிக்கி, உமர்சா இவங்களோட அட்டாக்க தான் ஒரு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த முதல் 10 ஓவர் கிட்ட நல்லா நின்றுட்டார் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா செட்டில் ஆயிட்டாருன்னா நம்ம குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா டக்கட் கிட்ட இருந்து ஒரு 40ல இருந்து 50 ரன் எதிர்பார்க்கலாம். குறைந்தது நீங்க வந்து ஒரு 7 டீம் வரைக்கும் நீங்க வந்து அவரை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பிலிப் சால்ட் நல்ல ரீசன்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட் தான். முன்னாடி இருந்த ஃபார்மை விட இப்போ கொஞ்சம் ஃபார்ம் அவுட் தான். இந்தியா சீரீஸ்லயும் ஒரு சில மேட்ச் தான் அடிச்சாரு தவிர பெருசா இல்ல. அண்ட் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 10 ரன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா அடிச்சாரு, மற்றபடி பெருசா ஆடல. இந்த வெனியூலையும் 10 ரன் தான். ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா அவருடைய ஓடிஐ ரெக்கார்டு வந்து இல்ல எதுவுமே. அண்ட் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நம்ம ஓப்பனிங் ஆனாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கு. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் இருந்து ஒரு 30 to
40 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப டீம்ஸ்ல வந்து அவரை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒரு 5 டீம்ல மட்டும் அவரை கன்சிடர் பண்ணாலே நமக்கு போதுமானதா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஜிம்மி ஸ்மித். ஜிம்மி ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் நல்ல யங் டேலண்டட் பிளேயர். ரீசெண்ட் டைம்ஸ்ல 15 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா எதுவும் இல்லை. அண்ட் அவருடைய இந்த வென்யூலையும் 15 ஆவரேஜ் இருக்கு. பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அவருக்கு நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் போகலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 20+ பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கேட்ச் பிடிச்சா 8 பாயிண்ட், 2 கேட்ச் பிடிச்சா அது 16 பாயிண்ட் ஆயிரும். ஒருவேளை ஒரு ரன் கடைசி பால்ல என்ன பண்ணுவாங்க, 50வது ஓவர்ல சும்மா ஒரு ரன் ஓடும்போது ஒரு டைரக்ட் ஹிட் இல்லைன்னா நான் டைரக்ட் ஹிட்ல இருந்து கூட அவர் ரன் அவுட் ஆகி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 20+ பாயிண்ட் வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனால நம்ம குறைஞ்சது ஜிம்மி ஸ்மித் இருந்து நான் வந்து ஒரு 30 to 40 ரன் வரைக்குமே எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா ஒரு 5 டீம் வரைக்கும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அவர் வந்து. பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் இங்கிலாந்து கிட்ட இன்னைக்கு திணறுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. பட் ஆப்கானிஸ்தான் டீமை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏதாச்சும் ஒரு பெரிய டீமை எல்லா முக்கியமான சீரீஸ்லயும் ஒரு டீமேஸ் அவங்க வெளியே அனுப்புறதுல ஸ்பெஷலா இருப்பாங்க. அது இங்கிலாந்து கூட அந்த இதுல வந்து மாட்டிற போது, இல்லைன்னா அடுத்த ஆடக்கூடிய ஆஸ்திரேலியா கூட வந்து மாட்டலாம். ஏதாச்சும் ஒரு டீம் வந்து கண்டிப்பா பயங்கரமா வாங்க போறாங்க. அடுத்ததா ரூட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. உங்களுக்கு தெரியும் இந்தியா சீரீஸ் நல்லா ஆடாருக்கு. முன்னாடி SIT20 எல்லாமே சூப்பரானாரு. ரூட் வந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேன். பிளஸ் அந்த டீம்ல வந்து குறைஞ்சது ஒரு 5 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ரூட் வந்து ஒரு 4ல இருந்து ஒரு 5 ஓவர் கேரண்டி. ஏன்னா தலைவர் தான் அந்த டீம்ல வந்து 6வது போலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. ரூட்லாம் 6வது போலிங் ஆப்ஷனா பாத்துக்கோங்க. அந்த லெவலுக்கு வந்து பவுலிங்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு சில மேட்ச்லாம். ஸோ அதனால கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இந்த ரெக்கார்டு பாருங்க, ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ நான் ரூட்டு கிட்ட இருந்து ஒரு 50+ ரன் வந்து எதிர்பார்க்கிறேன். எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி நம்ம எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது ரூட்டை வந்து ஒரு 7ல இருந்து 8 டீம் வரைக்குமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா பாக்குறது ஹாரி ப்ரூக். ஹாரி ப்ரூக் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல சுத்தமா ஃபார்ம் அவுட். இந்தியா T20ல ஃபெயிலியர், ஓடியில ஒரு T20ல ஒரு மேட்ச் ஆடினார் நினைக்கிறேன், ஓடி ஃபுல்லா ஃபெயிலியர். இங்கேயும் பாத்தீங்கன்னா மொதல் மேட்சே வந்து ஃபெயிலியர் தான். அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடி 66 ரன் அடிச்சிருக்காரு. 66 அவருடைய ஆவரேஜ். ஏதாவது ஒரு இது மிஸ்டேக் ஆகும், ஸோ அதை கண்டுக்காங்க, நானே சொல்லிடுறேன். 66 அவருடைய ஆவரேஜ். இந்த வெனியூலையும் பாத்தீங்கன்னா 3 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் கூட சூப்பரான ஒரு ஆவரேஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 30+ ரன் வந்து இந்த மேட்ச்ல எதிர்பார்க்கலாம். அதுக்குன்னு நிறைய டீம்ல வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. 10 டீம் போட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 டீம்ல மட்டுமே நீங்க வந்து ஹாரி ப்ரூக்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்க்கக்கூடியது பட்லர். நல்ல ஒரு பிளேயர். ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா மேட்சுமே பட்லர் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணாரு. ஒரு மேட்ச் 100, ஒரு மேட்ச் 40, இல்ல ஒரு மேட்ச் 80, ஒரு மேட்ச் 10, அந்த மாதிரி இல்லாம அந்த கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இருக்கு. அண்ட் ஆனா ஒண்ணு வீக்னஸ் இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா அவருடைய ஆவரேஜ் பாருங்க வெறும் 5. அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் 80% கிட்ட இருக்கு. ஒரு 70ல இருந்து 80% இருக்கு. நீங்க வந்து இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் நம்புறவங்களா இருந்தீங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா அவருடைய ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ ஸ்டாட்ஸை நம்புறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுடைய முதல் இது என்னதான் இருக்கும், பட்லர் ஃபிளாப்பு, அவரை வந்து டிராப் பண்ணணும் அப்படின்னா நீங்க நினைக்கணும். சரிங்களா? நான் சொன்னது உண்மைதானே. ஏன்னா ஸ்டாட்ஸ் பார்த்தா டீம் எடுப்பேங்கிறீங்க, அதுக்காக தான் நான் ஸ்டாட்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்காரு. இந்த வென்யூல 23 ஆவரேஜ். ஆனா ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டா 5 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஏதோ ஒரு மேட்ச் ஆடி 5னா கூட ஒத்துக்கலாம். ஆனா 3 மேட்ச் ஆடி 5 அப்படிங்கிறது ஒரு நல்ல கேவலமான ஆவரேஜ் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா. ஸோ பட்லரை டிராப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா டிராப் பண்ணலாம். ஆனா என்னுடைய இது இப்படி பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பட்லர் ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. பட் ஸ்டாட்ஸை நம்புறவங்க கண்டிப்பா பட்லர் வந்து டிராப் பண்ணுங்க, எத்தனை செலக்டட் பெர்சன்டேஜ் இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்ததா நம்ம வந்து பவுலர்ஸ் ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்க போறோம். பவுலர் ஆல்ரவுண்டர். ஸோ லிவிங்ஸ்டோன் வந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். அண்ட் லாஸ்ட் மேட்ச்லயும் பாருங்க 14 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். இதுதான் இந்த ஆல்ரவுண்டரோடைய பிளஸ். ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் பிளஸ் 14 ரன்னுங்கும் போதே அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. அதுலயும் பாருங்க 10 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு மினிமம் ஃபேண்டசி வாங்கி கொடுக்கறதுல லிவிங்ஸ்டோன் எப்பவுமே ஒரு பெஸ்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா லிவிங்ஸ்டோனை வந்து ஒரு 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் கொண்டு போகலாம். ஏன்னா அவரு தான் அந்த டீம்ல 5வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா ஆர்ச்சர் இனிஷியல் அட்டாக்கர் பண்றாரு.
அடுத்து வந்து மார்குட் இனிஷியல் அட்டாக்கர், அவங்களுடைய கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 10 ஓவர் ஸ்பெல்ல வந்து பவுல் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்ச்சர் வந்து பாருங்க ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூல ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல உட் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 2 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்கிறாரு. ஆதில் ரஷீத் நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர், கம்ப்ளீட்டா அவருடைய 10 ஓவர் ஸ்பெல் பண்ணக்கூடிய பவுலர். அதே போல ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 2 மேட்ச்ல 6 விக்கெட், இந்த வெனியூல ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட். மஹமூட் இன்னைக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கார்ஸ் வந்து அன்அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் மஹமூட் ஆடுவாருன்னு சொல்றேன். ரீசெண்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட ஆடல, ஆப்கானிஸ்தான் கூட ஆடல, இந்த வெனியூல அவர் ஆடல. பட் இந்தியா சீரீஸ்ல நல்லா பவுல் பண்ணாரு. மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுலிங் ஓவர் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ச்சர் அவருடைய கண்டிப்பா 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு, உட்டு கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு, ஆதில் ரஷீத் அவருடைய 10 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு. மஹமூட பொறுத்த வரைக்கும் ஒரு 7ல இருந்து 10 ஓவர் சொல்லலாம், ஏன்னா ஒரு 3 ஓவர் கம்மி ஆகலாம் மேபி. அதே போல லிவிங்ஸ்டோன் வந்து ஒரு 7ல இருந்து ஒரு 10 ஓவர் பவுல் பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 ஓவர் வந்து ஜோ ரூட் வந்து பவுல் பண்ணுவார், ஏன்னா அவர் தான் 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறார். இதுதான் இங்கிலாந்து டீமோட பவுலிங். விக்கெட்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா எடுக்கிறதுனால நான் ஆர்ச்சர் கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன், உட்டு கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். ஆதில் ரஷீத் நான் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் அவர் பிளாப்பே ஆக மாட்டாருன்னு சொல்லி, குறைஞ்சது உங்களுக்கு 1 or 2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம். மஹமூட பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுத்தா 4 இல்ல 5 அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவாரு, இல்லைன்னா விக்கெட்டே எடுக்காம கூட போவாரு. அதனால 3 விக்கெட்ல இருந்து 5 விக்கெட் வரைக்குமே இவர் எடுத்து கொடுக்கலாம். நல்ல டே செட் ஆச்சு அப்படின்னா நீங்க கூட இந்தியா சீரீஸ்ல பாத்துருக்கீங்க. அதே விக்கெட் கிடைக்கலன்னா 0 விக்கெட்டோட போற அப்படிப்பட்ட பவுலர் தான் மஹமூட். அதனால இந்த மாதிரி விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லிவிங்ஸ்டோன் கிட்ட இருந்து நம்ம வந்து மினிமம் 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஒரு பேட்டிங் அட்வான்டேஜும் இருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 50 ஓவர் ஆடும்போது பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். செகண்ட்ல வந்தாருன்னா கூட கொஞ்சம் கஷ்டம் தான். அதே போல இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து கேவலமா ஆடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா டக்கட்டா இருக்கட்டும், ஜிம்மி ஸ்மித், ரூட்டு கூட ஓகே, இந்த ஹாரி ப்ரூக், பட்லர், லிவிங்ஸ்டோன்லாம் ஸ்பின்னர் கிட்ட பெருசா ஆடவே மாட்டாங்க. ஆப்கானிஸ்தானோட அட்டாக் ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் தான், நபி, ரஷீத் கான், நூர் அகமது, இந்த மாதிரி ஸ்பின்னர் அட்டாக்கா இருக்கு. அதனால மேட்ச் வந்து எப்படி வேணாலும் மாறி போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸுக்கான ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இந்த வெனியூல எதுவுமே ஆடல, பட் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா எல்லா பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு ஆடி இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் சர்டான் ரீசெண்டா 17 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாரு சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா. அண்ட் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு டவுன் பஸ் தான் கிண்டல் அடிக்க நினைக்காங்க அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா 30 பால்ல 25 ரன், 40 பால்ல 35 ரன் அந்த மாதிரி சொல்லி ஒரு கணிசமா ஆடுவாரு. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வந்து நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து இங்கிலாந்தோட ஓபனர் அட்டாக் ஆர்ச்சர், உட்டு, அதனால கொஞ்சம் சேஃப்டியா தான் நம்ம வந்து டீம் போடுறதுக்கு எடுக்கணுமா வேணாமாங்கிறது இருக்கணும். அதனால கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டீம்ல வந்து 10 டீம் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்ல மட்டுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே போல குர்பாஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா 10 ரன் தான், ஆனா இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா 82 வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதனால நான் அதுல இருந்து ஒரு பாதி ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஒரு 40+ ரன் அடிக்கலாம். ஏன்னா மொதல் மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா கூட நான் இந்த மாதிரி நினைக்க மாட்டேன். பட் மொதல் மேட்ச் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. அப்போ இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு 30+ ரன் அடிக்கிறக்காச்சும் வாய்ப்புகள் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அதனால குர்பாஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு 20 பாயிண்ட் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் மூலமாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ குர்பாஸ் எடுத்தீங்கன்னா பெருசா பாயிண்ட் வந்து நஷ்டமாகாது. ஒரு கண்டிப்பா ஒரு 4ல இருந்து 5 டீம் வரைக்கும் அவரை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அட்டலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 16 ரன் வந்து ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்ட் ஆடினாரு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா முதல் மேட்ச் ஆட போறாரு. ஒரு யங் டேலண்டட் பிளேயர் தான், பட் நல்ல பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதனால நான் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து பவுலிங் ஒன்றும் ரொம்பலாம் ஸ்ட்ராங்கா இல்லை, ஒரு நல்ல மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40+ ரன் கேரண்டி. ஸோ ஒரு 5 டீம்ல கூட அவர் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம்.
அடுத்ததா நம்ம வந்து ரஹ்மத் ஷா அந்த டீமோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். லாஸ்ட் மேட்ச் கூட 90 ரன் அடிச்சாரு. அண்ட் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 30 ரன் வந்து அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச்லயும் நம்ம எதிர்பார்க்கலாம். குறைந்தது ஒரு 30 ரன் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஒரு 5-6 டீம்ல வந்து அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி பாருங்க. ஒரு 50% ஆப்ஷன்ல ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா 5 டீம்ல ரஹ்மத் ஷாவை ட்ரை பண்ணுங்க, 5 டீம்ல துரத்தி போட்டுருங்க. அடுத்து ஷிகிரி முதல் மேட்ச் இந்த டீம் கேப்டன் டக் அவுட்ல போயிருக்காரு. அண்ட் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. 45 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எப்படி நான் குர்பாஸ்க்கு வந்து முதல் மேட்ச் ஃபிளாப் அப்படிங்கறதால இந்த மேட்ச் ஸ்கோர் பண்ணுவாருன்னமோ, அதே போல ரஹ்மத் ஷா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணாதனால இந்த மேட்ச் ஸ்கோர் பண்ண மாட்டாருன்னு சொல்ல. இருந்தாலும் இன்னைக்கு வந்து கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து ஒரு 40 ரன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா நல்லாவே ஆடி இருக்கிறாரு. ஒமர் சாய் பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு, அதனாலே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் ஆடி 19 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ குறைஞ்சது ஒரு 25 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்த்தோம்னா கூட அந்த மினிமம் ஃபேண்டசியில் வந்துருவாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 50ல இருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பெஸ்ட் எலிஜிபிள் பிளேயர். இனிஷியல்லே வந்து அட்டாக் பண்றதுனால கண்டிப்பா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன் பிளஸ் ஆல்ரவுண்டர் முகமது நபி இருக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காரு. 3 மேட்ச்ல 34 ரன் அடிச்சாலும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்சுக்கு 10 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்த மாதிரி எடுக்கிறாரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. ரீசெண்டாவும் வந்து பாருங்க 8 ரன் பிளஸ் 2 விக்கெட். அதே போலதான் எப்பவும் பாத்தீங்கன்னா நபி கிட்ட நீங்க ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் கிட்ட எதிர்பார்க்கலாம். அந்த வகையில கேரண்டி. நைபை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா 13 ரன் அடிச்சாரு. பிளஸ் பவுலிங் வந்து பெருசா அவருக்கு செட் ஆகல. அண்ட் ஒரு மேட்ச்ல இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா 37 ரன் பிளஸ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கு. பட் நீங்க வந்து நைபை வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்னைக்கு மேட்ச்ல. ஆனா செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 4 டீம்லயாச்சும் அவர் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ரஷித் கான் சொல்ல வேணாம், இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா 2 மேட்ச்ல 3 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் அவர் பெருசா பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணல, விக்கெட் எடுக்கல. 10 ஓவர் பவுலிங் பண்ணாரு. பட் விக்கெட் எதுவும் கிடைக்கல. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா நல்ல டீம் வந்து செட்டா சவுத் ஆப்பிரிக்கா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் இந்த மேட்ச்லாம் ரஷித் கான்லாம் டிராப் பண்ண நினைக்க கூட செய்யாதீங்க. விக்கெட் எடுக்கல, இந்த மேட்ச் எடுக்க மாட்டாருன்னு. கண்டிப்பா விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நூர் அகமது சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா ஒரு விக்கெட், இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா இப்பதான் ஆட போறாரு. ஃபரிக்கி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ரீசெண்டா 8 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் வந்து எடுத்தாரு சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா. ஸோ இப்போ இவங்களுடைய ஓவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 10 ஓவர் பவுல் பண்றது ரஷித் கான் வந்து பவுல் பண்ணுவாரு. நூர் அகமது, முகமது நபி, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபரிக்கி வந்து அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணுவார் சொல்லலாம். அதே போல குல்டிமன் நைப் வந்து ஒரு 5 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஒமர் சாய் வந்து ஒரு 5 ஓவர். இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றம், இந்த மாதிரி நூர் அகமது வந்து ஒரு ஓவர் அவர்கிட்ட இருந்து எடுத்து எக்ஸ்ட்ரா ஒமர் சாய் பண்ணலாம், இல்ல நபி கிட்ட ஒரு ஓவர் எடுத்து நைப் பண்ணலாம், இல்ல ஃபரிக்கி கிட்ட ஒரு ஓவர் எடுத்து நைப் பண்ணலாம். ஸோ பொதுவா இதுதான் அவங்களுடைய ஓவர் காம்பினேஷனா இருக்கும். அதிகபட்சம் 5ல இருந்து 7 வரைக்கும் குல்தீப் நைப்புக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஒமர் சாய்க்கும் 5ல இருந்து 7 ஓவர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் பாத்திரலாம். ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, மினி லீக்கா இருந்தாலும் சரி, மெகா லீக்கா இருந்தாலும் சரி, இதுல யாருக்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம் அப்படின்னா கண்டிப்பா ஜோ ரூட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுங்க. பிலிப் சால்ட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். டக்கட்டுக்கும் ஒரு விசி ஆப்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். டாப்ல வந்து டாப் ஆர்டர்ஸ்ல இந்த 3 பேருக்கு வந்து கேப்டன் விசி ஆப்ஷன் எடுக்கலாம். அதே போல ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல நீங்க வந்து லிவிங்ஸ்டோனுக்கு வந்து லிவிங்ஸ்டோன் கூட நீங்க பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணுவாராங்கிறது எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அதனால ஆர்ச்சருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், உட்டுக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன். அதே போல மகமுடு திடீர்னு பாத்தீங்கன்னா தலைவர் 5 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிறாருன்னா சொல்லி முடிஞ்சனால ஒரு விசி ஆப்ஷன் கொடுத்து வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஏதாவது 10 டீம் போடுறீங்க, ஒரு டீம்ல வைஸ் கேப்டனா கொடுக்கறதுக்கு என்ன, அதனால ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் டாப் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு விசி ஆப்ஷன் போகலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அச்சலுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு விசி ஆப்ஷன் கொடுங்க. நல்ல இன்டேலண்டட் பிளேயரா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல வந்து ஷிகிடிக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் வந்து கண்டிப்பா நீங்க எடுங்க. ஒமர் சாய்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா எடுக்கலாம், ஏன்னா ஆல்ரவுண்டரா இருக்கிறதுனால. மற்றபடி இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் 3 பேருக்கு கூட இருக்கு. யாருக்கெல்லாம் நூர் அகமதுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம்,
நபிக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம் அண்ட் ரஷித் கானுக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். என்ன ரீசனுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாருங்க ரஷித் கானோட லாஸ்ட் மேட்சோட ரன் வந்து 18 ரன்னு. அதே எங்க டாப் ஆர்டர்ஸ் பாருங்க, இப்ராஹிம் சல்டானோட ரன்னு கூட, குர்பாஸோட ரன்னு கூட, அட்டலை விட ரன்னு கூட, சிகிடியை விட ரன்னு கூட, உமர் சாயை விட ஈக்குவல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டாப் 6ல இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுக்கு விட ரஷித் கான் ரன்னு கூட. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாருன்னா கதையே மாறி இருக்கும். ஸோ விக்கெட் எடுக்காமலே அவங்களுக்கு ஈக்குவலா ரன் வாங்கி கொடுத்திருக்காரு. அதனாலதான் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் தான் கொடுத்தேன். நபியும் அதே மாதிரி தான் 8 ரன் அடிச்சிருக்காரு பிளஸ் 2 விக்கெட். ஸோ அதனால கான்செப்டை புரிஞ்சு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தோம்னா கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ 10 டீம் போடுறீங்கன்னா நாளே உங்களுக்கு ஒரு 12 கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலயும் உங்களுக்கு எது தோணுதோ ட்ரை பண்ணுங்க. ஸோ கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம், ஜஸ்ட் ஒரு டெமோ டீம் பார்க்கலாம். ஸ்மால் லீக் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல வந்து விளாடுறதுக்கே ரொம்ப ரிஸ்கா இருக்கு. ஏன்னா யாருன்னே தெரியாதவங்களும் வந்து விளாடுறாங்க. பிளஸ் திடீர்னு ஏதாச்சும் ஒருத்தனை வந்து கேப்டனா தூக்கி போட்டு வந்துடுறாங்க. முன்னாலாம் அப்படி இல்லை, எல்லாருமே சேஃபா அப்படி கேப்டனா வரணும்னு நினைப்பாங்க. ஆளோட ஊரோட ஒத்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படி இல்லை. தப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்ல ஒருத்தர் ரவீந்திராவெல்லாம் கேப்டனா போட்டிருக்கான். நான் ரவீந்திராவை எடுக்கவே இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் ஒரு 4-5 கான்டெஸ்ட் வின் பண்ணி ஏதோ என் மானத்தை காப்பாத்திட்டு இருந்தாலும் ரவீந்திராவெல்லாம் கேப்டனா போற லெவலுக்கு எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸ்மால் லீக்கை ரொம்ப கவனமா பிக் பண்ணுங்க, அப்பதான் சேஃப். ஸோ பிலிப் சால்ட், டக்கெட், ரூட், இங்கிலாந்துல ஆடக்கூடிய டாப் 3 பிளேயர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பட்லரை எடுக்கல. ரீசன்ட் ப்ரிவியூ பாத்தீங்கன்னா தெரியும், 5 தான் ஆவரேஜ். அந்த காரணத்துக்காக நான் எடுக்கல. அதே போல ஆதில் ரஸ்கித், அடுத்த ஆர்ச்சர், மார்குட் 3 பேருமே கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாங்க. அதனால எடுத்திருக்கேன். இந்த பவுலிங் ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க லிவிங் ஸ்டோனுக்கு போகலாம். எனக்கு லிவிங் ஸ்டோனுக்கு நீங்க பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாரோ அப்படிங்கறதுனால நான் அவரை கன்சிடர் பண்ணல. ஏன்னா நான் வந்து முகமது நபி, உமர் சாய், ரஷித் கான், ஃபரிக்கி, நூர் அகமது இவங்கலாம் மினிமம் ஆவரேஜ் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க நம்புறதுனால நான் லிவிங் ஸ்டோனுக்கு போகல. இல்ல அப்படின்னா இந்த 5 ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து லிவிங் ஸ்டோனை கூட நீங்க வந்து பிக் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் 7:4 காம்போ வேணுங்கிறவங்க லிவிங் ஸ்டோன் எடுங்க. 6:5 காம்போ வேணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கூட நீங்க போய்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ரூட்டுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஏன்னா 5 ஓவர் வந்து பவுலிங் பண்றாரு. வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ரஷித் கானை ஃபோக்கஸ் பண்ணலாம். உமர் சாயை வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றபடி நல்ல பேட்டிங் மட்டும் வேணா பென் டக்கெட்டை கூட எடுத்துக்கலாம். ஆனா டக்கெட் எல்லாம் கண்டிப்பா ரஷித் கான் மாதிரியான பவுலர்ஸ் வந்து கண்டிப்பா அவுட் ஆகிக்கிறாங்களோன்னு தோணுது. அதனால கொஞ்சம் பார்த்து, நபி எல்லாருமே ரைட் ஆர்ம் ஸ்பின்னரா இருக்கிறாங்க. அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதான். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க நண்பா. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம வீடியோவே உங்களுக்கு அனுப்பிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, வீடியோ பார்க்க சொல்லுங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க எல்லாரும். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.